11 0.121 மற்றும் 0.1331 இவற்றின் மீ போவா காண்க. என்ன கேட்குறாங்க? மீ போவா கண்டு சொல்றாங்க. என்ன நம்பர்? 11 இருக்கு, 121 0.1331. ஓகே, இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்ஸ்ல வந்துருக்கு. பாயிண்ட்ஸ்ல வந்து அப்படின்னா நம்ம வகுக்கும் போது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? முழு நம்பரா மாத்துவோம். நீங்க ஃபர்ஸ்ட் முழு நம்பரை மாத்திட்டு கடைசி என்ன பண்ணலாம்? வர ஆன்சர் திரும்பி அதே நம்பரை வகுத்துக்கலாம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு? 4 நம்பர் இருக்கலாம். இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர், இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர். அப்ப இது அதிகமா இருக்கு. அப்ப இந்த நம்பரை முழு நம்பர் ஆக்கணும். ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கா? அப்ப 4 0 வர மாதிரி ஒரு நம்பர். அப்ப 4 0 போட்டு ஒன்னு முன்னாடி 1 போடுங்க. ஓகே, இப்ப எவ்வளவு வரும்? 10,000 பெருக்க போறீங்க. நீங்க 10,000 பெருக்கினா அது என்ன முழு நம்பரா மாறும். ஓகே, இத 11,000 10,000 பெருக்குமா? அப்ப 11 4 0. அடுத்து 0.121 121 ஒரு 0 வரும். இங்க 1331. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 11 வகுக்கலாம். வகுத்தா அப்படின்னா ஒரு 11 11 மீதி 4 0. அடுத்து இங்க 11 11 121 ஒரு 0. இங்க ஒரு 11 11 மீதி 2 23ல 2 1. இதுக்கப்புறம் நான் வகுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணா 11 போடுவேன். அப்ப மீ போவ எனக்கு என்னது? 11 தான். பட் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? 10,000 பெருக்குங்களா, திரும்ப என்ன பண்ணும்? 10,000 வகுத்துறணும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும்? 4 0 இருக்கா? 4 0 அடிச்சுன்னா 4 நம்பர் பாயிண்ட் வைக்கணும், அவ்வளவுதான்ப்பா. 4 0 அடிச்சா 4 பாயிண்ட் வைக்கணும். என்கிட்ட 2 நம்பர் இருக்கு. அப்ப முன்னாடி 2 0 போட்டா 4 நம்பர் ஆயிடுச்சு. இப்போ பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் அது 0.0011. ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட்.